உங்களுடைய பலத்தை கைத்தட்டலை கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். நம்ம இந்து மதம் பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சிருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னார். உண்மைதான். சிவபக்தர்கள் பெருமாளை கும்பிட்றவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிரிவினைகள் இருந்தது. இந்த சிவபக்தர்களும் பெருமாள் பக்தர்களும் வைணவமும் சைவமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் இதுதான் இந்த சமயம் தான் முக்கியம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்தாலும் எல்லா மன்னர்களுமே அரசாட்சி செஞ்ச எல்லா மன்னர்களுமே என்ன செஞ்சாங்க? கோயில்கள் நிறைய கட்டினாங்க. கோயில்களை நிறைய கட்டி அதுக்கு குடமுழுக்குகள்லாம் பண்ணி இப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனா சைவம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சிவ கோயில்களை கட்டினாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்லவ மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெருமாள் கோயிலுக்கு வந்து நிறைய சேவை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கோயில்கள் கட்டி குடமுழுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எது எப்படி இருந்தாலும் நிறைய கோயில்களை கட்டி அதுக்கு இறைவனை அதில் பிரதிஷ்டை பண்ணி அதில் நிறைய செஞ்சவங்க நம்ம தமிழ் மக்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். இன்னமே சொல்லப்போனால் பஞ்சபூதங்கள் பஞ்சஸ்தலங்கள் சொல்லுவாங்கல்ல, அதில் 4 வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதில் ரொம்ப நம்ம பெருமையாக நினச்சிக்கணும். திருவிளையாடல்ல ஒரு காட்சிங்க. இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, தமிழ் மக்கள் தமிழ் சொல்கிறோம்ல, இந்த தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, எல்லாருமே திருவிளையாடல் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? திருவிளையாடல் படம் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? பாருங்க எவ்வளோ பேர். அப்போ எவ்வளோ பேர் பார்க்காம இருக்கிறீங்கன்றதையும் பாருங்க. இந்த திருவிளையாடல்ல பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், என்ன சந்தேகம் வந்துச்சு பாண்டியனுக்கு? ஐயா சொல்றாராம், பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையாமா? நீங்க சொல்லுமா, பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலில் மனம் இருக்கா இல்லையா? இல்லையா? பாருங்க, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பெண்களே நாமளே இப்படி ஒத்துக்கிட்டா எப்படிமா? இயற்கையில பெண்களுக்கு கூந்தல்ல மனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேகத்தை பாடல் மூலமா தீர்க்கணும்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்கே தெரியும், தருமிக்கு இறையனார், அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு கீழே இறையனார்னு இருக்கும். இறையனார்னா இறைவனே எழுதிய பாடல். அந்த பாடல் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலெய்து கெளிய நட்பின் செறிவைற்று அறிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ எறியும் பூவை எடுத்துட்டு போறார் தருமி. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுப்பா? பெண்களுக்கு வந்து அந்த வண்டை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும். அந்த வண்டே, இந்த பூக்கள் கிட்ட போயிட்டு இருக்கிற வண்டே, இந்த பெண்களுடைய அந்த கூந்தலில் இருக்கக்கூடிய நறுமணத்தை போல் நீ எங்கேயும் கண்டாயா அப்படிங்கிற மாதிரியான பாடல். அப்ப இதன் மூலமா என்ன சொல்ல வரீங்க? பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலுக்கு நறுமணம் உண்டு. சரி, உண்டு. இதை எழுதுனது யாரு? நீ இல்லை. யாரு? உன் பாட்டில் பிழை இருக்குது நக்கீரர் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. என் பாட்டு இப்போ வந்து சொல்றாரு இறைவன் கிட்ட, ஏன் பாட்டுல குறை சொன்னானா? யார் அது? நட போலாம். போனா அங்க அரசவையில பாண்டிய மன்னன் உட்காந்துட்டு இருக்கிறாரு. எல்லாரும் நக்கீரர் உட்பட நிறைய புலவர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என் பாட்டுல குறை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நக்கீரர் வந்து நான் தான் உன் பாட்டுல குறை சொன்னேன்னு சொல்றாரு. அங்க புழுதிப்பட அருவாளால் நெய் பூசி பங்கம் படவரண்டு கால் பறிப்பி சங்குதனை கீர் எனக்கும் நக்கீரரோ என் பாட்டில் குறை சொன்னது அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நக்கீரர் எழுதி சொல்றாரு, இந்த தமிழ் இதுதாங்க தமிழனுக்கு இருக்கக்கூடிய அந்த இது என்னன்னா, இறைவனே இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பிடம் குற்றம் குற்றமே சொல்லிட்டு சொல்றான். சங்க அறுப்பது எங்கள் குலம். ஏன்னா அந்த நக்கீரருடைய குலம் வந்து கடல்ல இருந்து அந்த சங்கம் எடுத்துட்டு வந்து அதுல அறுத்து அதுல இருக்கிற முத்தை எடுக்கிறது. இறைவனை பார்த்து சொல்றான், சங்க அறுப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்? எங்களுக்காவது குளம் இருக்குது, உனக்கு குளமே இல்லையே. சங்கரனாருக்கு ஏது குலம்? சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், ஆனால் அரணே உன் போல் இறந்துட்டு வாழ மாட்டோம்னு சொன்னோம். நாங்கள் சங்கம் அறுத்து கூட பொழப்பு பண்ணுவோம். ஆனால் நீ என்ன செய்யற? கபாலத்தை எடுத்துட்டு போய் வீடு வீடா போய் இறந்துட்டு வாழ்றியே, அந்த மாதிரி இறந்துட்டு வாழ மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அந்த தமிழுக்கு எவ்வளவு ஒரு சக்தி இருந்திருக்குது பாருங்க. அந்த காலத்து புலவர்கள் இறைவனே இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நெற்றிக்கண் திறப்பணும் குற்றம் குற்றமே சொன்னவங்க நம்ம ஆளுங்க, நம்ம தமிழர்கள். இப்ப நம்ம பேசுறது ஆன்மீகத்தை பத்தி விஷயம். இவங்க பேசுறதுல இருந்து நம்ம என்ன செய்வோம்?
நிறைய பக்தி. ஆமாவா, ஒத்துக்கலாமா? பெண்கள்லாம் ஒத்துக்கலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துலாம். இவரு பேசினாரு, இந்த பக்கம் 2 பேரும் பேசிட்டாங்க, ஆண்கள் தான் சொல்லிட்டு. இப்ப அருமையான தகவல்லாம் சொன்னாரு. உண்மையிலே ரொம்ப சிறப்பான தகவல்கள். நானே ஆச்சரியப்பட்டு அவருக்கு மீண்டும் ஒரு முறை அந்த தகவல்களை நம்ம ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காரோம்னா ஏதாவது ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டு போகணும். வள்ளலாரை பற்றி சொன்னார், வாரியாரை பற்றி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், இது போல நிறைய செய்திகளை நமக்கு கொடுத்த அந்த தம்பிக்கு மீண்டும் ஒரு பலத்தை கைத்தட்டல் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்ததா இல்லை நாங்கள் தான் என்ன சொன்னாலையும் எமன்னு சொன்னாலும் சரி, உமன்னு சொன்னாலும் சரி, எங்கள் சக்தியை நாங்கள் நிரூபிப்போம்னு சொல்லிட்டு வராங்க சரஸ்வதி அம்மா.